ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் அயோத்திதாச பண்டிதரை பற்றி தான் கைஸ் பேச போகிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய இயக்கத்தில் பங்காற்றின ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அயோத்திதாச பண்டிதரை பற்றி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். குறிப்பாக நான் மேக் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அயோத்திதாச பண்டிதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அயோத்திதாச பண்டிதரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவருடைய சாதனைகளை ரொம்பவே சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க பட்டியலினத்தவர்களுக்காக கொடுத்தது. இன்றைக்கும் இதை பட்டியலினத்தவர்கள் வாங்கலாம், விற்கலாம். மற்றபடி மற்ற குடியினர் வாங்க முடியாது, விற்க முடியாது. பட்டியலினத்திற்குள்ள இவங்க வாங்கலாம், விற்கலாம். இதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது தான் பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலத்தை பிரிட்டிஷ்காரங்க பட்டியலினத்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அயோத்திதாச பண்டிதர் தான். சென்னை முழுக்க நிறைய ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காரு. சித்த மருத்துவ சாலை கட்டி நிறைய பேத்துக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நிறைய பேத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறாரு. திராவிடன் தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள்கிட்ட ஆழமா கொண்டு போய் சேர்த்தது இந்த அயோத்திதாச பண்டிதர் தான். ரொம்ப முக்கியமா பட்டியலினத்தவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறாரு. இவரை பத்தி ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 1000 தான் பிறந்திருக்காரு. 1845 வருஷம் மே 20 சென்னையில் இருக்கக்கூடிய 1000 பிறந்திருக்காரு. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் திண்ணைப்பள்ளியில தான் படிச்சிருக்காரு. திண்ணைப்பள்ளி அப்படின்னு என்னன்னா, ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வீட்டு திண்ணையில போயிட்டு உட்காந்துட்டு மாணவர்கள் படிப்பாங்க. அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணைப்பள்ளியில தான் படிச்சிருக்கிறாரு. இவரோட ஆசிரியர் யாரு அப்படின்னா வல்லகாலகத்தி கவிராஜா வி அயோத்திதாச பண்டிதர். அதோடு சேர்த்து காசிமேடு சதாவதானி வைரக்கன் வேலாயுதம் புலவர், இவங்க 2 பேருமே அயோத்திதாச பண்டிதருடைய ஆசிரியர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். இந்த காத்தவராயன் தன்னுடைய ஆசிரியர் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக தனக்கு அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு வச்சுக்கிட்டாரு. நாமெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம், அம்பேத்கர் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஆசிரியர் பேரை தன்னோட பேரை வச்சுக்கிட்டாரு அப்படின்னும், பாரதிதாசன் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஆசிரியர் பேரை தன்னுடைய பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே காத்தவராயன் தன்னுடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஆசிரியர் பேரை தன்னோட பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. இந்த அயோத்திதாச பண்டிதர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா சித்த மருத்துவம் படிச்சிருக்காரு கைஸ். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பண்டிதர் அப்படிங்கிறது வருது. இந்த பண்டிதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பொருள் சொல்றாங்க. 1 மருத்துவர், 2வது ஆசிரியர். இந்த பண்டிதர் அப்படின்னா மருத்துவரையும் பண்டிதர் அப்படின்னு சொல்லலாம், ஆசிரியரையும் பண்டிதர் அப்படின்னு சொல்லலாம். நீலகிரியில மருத்துவமனை நடத்திருக்கிறாரு. அந்த மருத்துவமனைக்கு துளசி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சித்த மருத்துவமனை அங்க நடத்திருக்கிறாரு. இந்த மருத்துவமனையில சாதி மத வேறுபாடின்றி யாரு வந்தாலும் சரி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா அகத்தியருடைய சித்த மருத்துவ புத்தகங்களை பதிப்பித்து வெளியே விட்டுருக்காரு கைஸ். பதிப்பித்து வெளியே விடுறது அப்படின்னா என்னன்னா, பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறது. அகத்தியருடைய சித்த மருத்துவ புத்தகங்களை பதிப்பித்து வெளியே விட்டுருக்கிறாரு. சித்த மருத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இன்னைக்கும் கூட நிறைய சித்தர்கள் மலையில இருந்திருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சித்தர்கள் உருவாக்கின மருத்துவம் தான் சித்த மருத்துவம். எந்த அடிப்படையில் அப்படின்னா, காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறு, இலை, செடி, கொடி போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி சித்தர்கள் உருவாக்கின மருத்துவத்துக்கு பேரு சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்துல அகத்தியருடைய புத்தகங்கள், அகத்தியருடைய சித்த மருத்துவ வழிகள் அப்படிங்கிறது ரொம்பவே புகழ் பெற்றது. இந்த அகத்தியருடைய சித்த மருத்துவ புத்தகங்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இவருடைய திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீலகிரியில இருக்கக்கூடிய தோடரின பெண் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தோடரினம் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, பழங்குடியினர், கோத்தர், தோடர், இருளர், படுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். இந்த தோடரின பழங்குடியின ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த காலகட்டத்திலேயே கலப்பு திருமணம் செஞ்சு சமூக சீர்திருத்தத்துக்கு வழிகாட்டியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் பர்மா போய் அங்க ஒரு 10 வருஷம் இருக்காரு. அங்க 10 வருஷம் இருந்து சித்த மருத்துவ சேவைகளை மக்களுக்கு செய்கிறாரு. பர்மா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மர் கைஸ். பர்மா அப்படிங்கிற நாட்டை தான், அன்னைக்கு இருந்த பர்மா அப்படிங்கிற நாட்டை தான் இன்னைக்கு பெயர் மாற்றம் செஞ்சு மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இங்க ரன்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி அந்த காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு இதை யங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு அது ரங்கூன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த சிட்டியில போயிட்டு 10 வருஷம் இருந்து சித்த மருத்துவ சேவைகளை மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் புத்த மதத்தை பத்தி படிக்கிறாரு. புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற ஏற்றத்தாழ்வுலாம் அதுல இருக்காது.
அதுல பகுத்தறிவு சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். எனவே நான் புத்த மதத்தை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்தை பின்பற்றிருக்காரு. புத்த நெறிகளை ரொம்பவே அதிகமா ஆராய்ஞ்சு பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. புத்த நெறிமுறைகளை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு சிந்தனைகள் மட்டும்தான் அதுல அதிகமா இருக்கு. மற்றபடி மக்களுக்குள்ள உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற சாதி வேறுபாடுலாம் கிடையாது. எனவே புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு அறிவுறுத்துறாரு. இவர் என்னெல்லாம் லாங்குவேஜ் படிச்சிருக்காரு அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ் படிச்சிருக்காரு கைஸ். தமிழ், இங்கிலீஷ் நமக்கு தெரியும். சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழி, அது படிச்சிருக்காரு. அதோடு சேர்த்து பாலி மொழி படிச்சிருக்காரு. பாலி மொழி அப்படிங்கிறது புத்த மதத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாமே பாலி மொழியில தான் எழுதப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு குரான் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருக்குரான் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா நீங்க அரபிக் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்கும். ஏன் அரபிக் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கும் அப்படின்னா இஸ்லாமிய மதம் சவுதி அரேபியால உருவானது. இஸ்லாமிய மதம் சவுதி அரேபியால உருவானதுனால குரான் வந்துட்டு அரபிக் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அந்த மாதிரி புத்த மதத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாமே, புத்த மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே பாலி லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஸோ பாலி லாங்குவேஜும் இவர் படிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் உருவாக்கின அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அயோத்திதாச பண்டிதரும் பேராயர் ஜான் திரவியமும் 2 பேரும் சேர்ந்து இந்த திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா திராவிட மக்களின் வளர்ச்சிக்காக. திராவிட மக்களின் வளர்ச்சிக்காக இந்த திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. 1882 வருஷம் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. யாரெல்லாம் பிராமணர்கள் அல்லையோ அவர்கள் எல்லாருமே திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை 1885 வருஷம் உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா திராவிட கொள்கையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. யாரெல்லாம் பிராமணர்கள் இல்லையோ அவங்க எல்லாமே திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை மூலம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை உருவாக்குறாரு. 1891 வருஷம் உருவாக்குறாரு. நீலகிரியில உருவாக்குறாரு. நீலகிரியில உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு ஒரு 10 தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இந்த 10 தீர்மானம் எதுக்கு அப்படின்னா திராவிட மக்களின் வளர்ச்சிக்காக. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு கைஸ். 1891 திராவிட மகாஜன சபை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. 1886 என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் சாதியற்ற திராவிடர்கள், இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை 1886 சொல்லியிருப்பாரு கைஸ். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே சாதியற்ற திராவிடர்கள், இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பிராமணர்கள் தான் இந்த இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நாம எல்லாரையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க. நாம எல்லாரும் இந்துக்கள் கிடையாது, நாம எல்லாரும் திராவிடர்கள், சாதியற்ற திராவிடர்கள். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒடுக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் பின்பற்றப்பட்டவர்கள். யாரெல்லாம் இந்த சமுதாயத்துல பின்பற்றப்பட்டவர்களோ யாரெல்லாம் இந்த சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாருமே சாதியற்ற திராவிடர்கள், இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை 1886 அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் 1896 அத்வைதானந்த சபா உருவாக்குறாரு. ஆலய நுழைவிற்காக, ஆலயங்கள்ல நுழையணும் அப்படிங்கிறதுக்காக, கோயில்கள்ல நுழையணும் அப்படிங்கிறதுக்காக அத்வைதானந்த சபா 1896 உருவாக்குறாரு. 2021 கூட ஒரு சட்டம் போட்டாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா எல்லா சாதியினரும் கோயிலுடைய கருவறைக்குள்ள போய் சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 2021 போட்டாங்க. அதுக்கு முறையான படிப்பு இருக்கு. அந்த படிப்பை மட்டும் படிச்சு முடிச்சுட்டு எல்லா சாதியினரும் சாமிக்கான அர்ச்சனையை செய்யலாம். கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு கருவறைக்குள்ள போயிட்டு எப்படி இதுக்கு முன்னாடி பிராமணர்கள், ஐயர்கள் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மற்ற சாதியினரும் ஒரு பூசாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுடைய அதுக்கு உண்டான முறையான படிப்பை படிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள உள்ள போயிட்டு அவங்க ரெகுலரா அந்த என்ன பண்ணுவாங்களோ அந்த பூஜையை என்ன பண்ணுவாங்களோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு சட்டம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லா சாதியினரும் உள்ள போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வளர்ந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை கைஸ். 1900 காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில்களுக்குள்ள போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கோயில்களுக்குள்ள போகலாம், நமக்கும் அந்த கோயில உரிமை இருக்கு, அந்த கோயிலை கட்டினது நம்ம தான், சிலையை வடிச்சது நம்ம தான். ஆனா உள்ள கொண்டு போய் சாமியை வச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாமளும் கோயிலுக்குள்ள போகலாம், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே கோயில்களுக்குள்ள போகலாம், அவங்க எல்லாரையுமே கோயில்களுக்குள்ள கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அத்வைதானந்த சபா. இதுக்கப்புறம் 1898 வருஷம் ஹென்ரி ஆல்காட் அவர்களுடைய உதவியோட ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்க சுமங்கல நாயகி அப்படிங்கிறவர்கிட்ட தீட்சை வாங்குறாரு. இந்த சுமங்கல நாயகி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு மதகுரு, புத்த மதகுரு. அவர்கிட்ட தீட்சை வாங்குறாரு. தீட்சை அப்படிங்கிறது ஒரு மத ரீதியிலான ஒரு புகழக்கூடிய ஒரு புனிதமான ஒரு உயர்தரமான விஷயம். அந்த தீட்சையை வாங்கிறாரு. நானும் இன்னையிலிருந்து புத்த மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதுக்கான தீட்சையை வாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு போறாரு. அங்க போயிட்டு இன்னும் அதிகமா புத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இன்னும் அதிகமா புத்த மதத்தை பத்தி படிக்கிறாரு. அவர் ரங்கோன்ல இருக்கும் போதே புத்த மதத்தை பத்தி படிச்சிட்டாரு. இன்னும் அதிகமா நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா ஸ்ரீலங்கால படிக்கிறாரு.
படிச்சுட்டு சுமங்கல நாயகரை சந்திச்சு மதம் மாதிரி தீட்சையை வாங்கிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அதே வருஷம் 1898 இந்தியா வந்து ராயப்பேட்டையில சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாக்கிறாரு. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில தான் இந்த சாக்கிய பௌத்த சங்கம் உருவாக்குறாரு. எதுக்காக இந்த சாக்கிய பௌத்த சங்கம் உருவாக்குறாரு அப்படின்னா புத்த மதத்தினுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குறாரு. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த சங்கம் மூலமா சொன்னார் அப்படின்னா, ஆரியன்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தவங்க எல்லாருமே புத்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்து ஆதி திராவிடர்கள் எல்லாருமே புத்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேணாம். இவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்தவங்க எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதி திராவிடர்கள் எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு கைஸ். இதுக்கப்புறம் 1907 ஜூன் 19 சென்னையில ஒரு வார இதழ் தொடங்குறாரு. என்ன வார இதழ் அப்படின்னா ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வார இதழ் தொடங்குறாரு. இந்த வார இதழ் புதன்கிழமை மட்டும் வெளியே வரும். இதுக்கு அடுத்த வருஷம் 1908 இதை பெயர் மாத்தி ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயரை மாத்தி தமிழன் அப்படிங்கிற பேர்ல இந்த வார இதழ் நடத்துறாரு. 1907 1914 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த வார இதழ் நடந்தது. இந்த வார இதழ்ல சமுதாயத்துக்கு தேவையான நிறைய நல்ல கருத்துக்களை எழுதி அனுப்புறாரு. தீண்டாமை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இந்த வார இதழ் மூலமா எழுதுறாரு. இதுக்கப்புறம் அயோத்தியாச பண்டிதர் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஸ்கூல்ஸ் திறக்கிறாரு. பஞ்சமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஏன்ஷியன் ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி 5 வகையா பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க மக்களை. ஜாதி இனம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையா மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராமணர், 2வது சத்திரியர், 3வது வைசியர், 4வது சூத்திரர், 5வது பஞ்சமர். 5வது தான் பஞ்சமர். இந்த பஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில. ஸோ 5வது பஞ்சமர். இந்த 5 வகையா மக்களை பிரித்து வச்சிருக்காங்க. இதுல பிராமணர்கள் உயர்குடியினர், இதுக்கு அடுத்து வரக்கூடிய வைசியரா இருக்கலாம், சத்திரியரா இருக்கலாம், சூத்திரியரா இருக்கலாம், இவங்கலாம் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமர் அப்படிங்கிறது பட்டியலினத்த மக்கள். பஞ்சமர் அப்படிங்கிறவங்க பட்டியலின மக்கள். இவங்களுக்கான பள்ளிகளை இந்த பெயர்ல சென்னையில அயோத்தியாச பண்டிதர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த பஞ்சமர் அப்படிங்கிற பேர் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரியர்கள் உருவாக்கின பேர் இந்த பஞ்சமர் அப்படிங்கிற பேரு. இந்த பேர்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னா பட்டியலினத்தவர்கள். ஸோ இந்த பேர்ல சென்னையில பள்ளிக்கூடங்களை அயோத்தியாச பண்டிதர் உருவாக்குறாரு. ஹென்றி ஆல்காட்டோட உதவியில இந்த பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க பெசன்ட் நகர் போனீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் இருக்கும். ஆல்காட் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூல் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்விக்காக அயோத்தியாச பண்டிதர் உருவாக்குனது. இதுக்கப்புறம் ஜப்பான்லையும் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கைஸ். நம்ம இந்தியாவில் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், ஜப்பான்லையும் கொண்டாடுறாங்க. எந்த பேர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா, நுகர்வோர் கண்டுபிடிப்பு திருநாள், கன்சியூமர் இனோவேஷன் டே அப்படிங்கிற பேர்ல ஜப்பான்லேயும் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் எழுதின இலக்கியங்கள் அப்படின்னா, புத்தரது ஆதிவேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் எழுதியிருக்காரு. 28 காதைகள் கொண்டது. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் பாலி லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்திர தேச சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு கைஸ். மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்காரு. உரை அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு புரியுற மாதிரி அர்த்தம் எழுதுறது. திருவாசகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை படிச்சோம்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது. மாணிக்கவாசகர் சிவபெருமான புகழ்ந்து எழுதின ஒரு விஷயம் தான் திருவாசகம். இதை நம்ம அப்படியே படிச்சோம்னா நமக்கு புரியாது. அது நமக்கு புரியுற மொழியில உரை எழுதி அர்த்தம் எழுதி நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு கைஸ். யார் யாரெல்லாம் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வீரமாமுனிவர் செஞ்சிருக்காரு, பெரியார் செஞ்சிருக்காரு, அதோட சேர்த்து அயோத்தியாச பண்டிதரும் செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஹரிச்சந்திர பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஹரிச்சந்திரர் அப்படின்னாலே அவர் உண்மையை மட்டும்தான் பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவரு ஹரிச்சந்திர பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதோட சேர்த்து சாக்கிய முனி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு. சாக்கிய முனி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பௌத்தம் அப்படின்னு அர்த்தம், புத்தர் அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகத்தையும் இவர் எழுதி வெளியே விட்டுருக்காரு. இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, சென்னையில இவருக்கு மணிமண்டபம் கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. 2023 டிசம்பர் 1 MK ஸ்டாலின் ஓபன் பண்ணாரு. இந்த அயோத்தியாச பண்டிதருடைய மணிமண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல காந்தி மண்டபத்துல இருந்துட்டு இருக்கு. அறிவொளி இல்லம் அப்படிங்கிற பேர்ல டிசம்பர் 1 2023 MK ஸ்டாலின் ஓபன் பண்ணாரு. இவருடைய பட்டப்பெயர் திராவிட போராளி, தென்னிந்தியாவின் சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைப்பாங்க. தாம்பரத்துல ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு கைஸ். அதுக்கு இவருடைய பேரை வச்சிருக்காங்க. எப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா 2005 வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 5/9/2005 இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு அயோத்தியாச பண்டிதருடைய பேரை வச்சிருக்காங்க. இது ஒரு நேஷனல் சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் தாம்பரத்துல இருந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அயோத்தியாச பண்டிதருடைய பேரை வச்சிருக்காங்க கைஸ். இதோட சேர்த்து தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி, குருவை போற்றிய குருமணி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 21/10/2005 அஞ்சல் தலை இவருக்கு வெளியே விட்டுருக்காங்க.
இந்திய நடுவண் அரசு இந்த அயோத்திதாச பண்டிதரை பெருமைப்படுத்துற விதமா அக்டோபர் 21 2005 வருஷம் இவருடைய பேர்ல அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 2008 இவருடைய புத்தகங்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. நாட்டுடைமையாக்குறது அப்படின்னு என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்கும். இவருடைய புத்தகங்களை ஸ்கூல் புக்ஸ்ல எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு செய்யும். அதுக்கு பேர் தான் நாட்டுடைமையாக்குறது. நம்மளுடைய நாட்டுக்கு சொந்தமாக்கிறது, அதுக்கு பேர் நாட்டுடைமையாக்குறது. ஸோ 2008 இந்த அயோத்திதாச பண்டிதருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி வீடு கட்டி தர போறாங்க. அப்படி அந்த திட்டத்துக்கு இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 1914 வருஷம் தன்னுடைய 69வது வயசுல இவர் இறந்துறாரு கைஸ். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அயோத்திதாச பண்டிதரை பத்தி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. Have a great life.